முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் கரூரில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக சிபிஐ வழக்கு, வருமான வரி வழக்குகள், செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கடுமையான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட மனவிலக்கு வழக்கு என பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருப்பவர்தான் இன்றைய முதலமைச்சர் விஜய் என்றும், அவரைப் போலவே அவரது அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் அடுத்தடுத்து பல்வேறு வழக்குகளிலும் புகார்களிலும் சிக்கி வருகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளது. கரூரில் 41 பேர் பலியான சம்பவத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் அமைச்சர் புசி ஆனந்த். விஜய் வரும் நேரத்தை மாற்றிச் சொல்லி மக்களை முன்கூட்டியே வர வைத்தவர் இவர்தான். நிர்வாகிகள் நியமனம், வேட்பாளர் தேர்வு ஆகியவை குறித்து புகார் பெட்டி வைத்தாலே போதும், ஆனந்த் மீது ஏராளமான புகார்கள் குவியும். இந்த நிலைமையில் 5 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதாக புசி ஆனந்த் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சாலாமேடு பகுதியைச் சேர்ந்தவரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளருமான எம். ஞானசௌந்தரி தாக்கல் செய்துள்ள வழக்கில், அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு விண்ணப்பம் செய்வதற்கான கெடு ஜூன் 29ஆம் தேதி மாலை என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், அன்றைய தினம் பிற்பகலிலேயே நியமனப் பட்டியல் என வாட்ஸ்அப்பில் தகவல் பரவியதாகவும், இதுகுறித்து மாவட்ட செயலாளரிடம் விசாரித்தபோது அதுதான் இறுதிப் பட்டியல் என கூறியதால் அதிர்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு 5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுகின்றனர். தவிக மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கூட்டு சேர்ந்தும் தவிக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புசி ஆனந்த் பரிந்துரை அடிப்படையிலும் இந்த நியமனங்கள் நடந்துள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ள ஞானசௌந்தரி, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு முதல்வர் விஜய்க்கு இருப்பதாகவும் கூறியுள்ளார். எனவே அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் தனக்கு வாய்ப்பளித்து நியமனங்கள் மேற்கொள்ள உத்தரவிடவும், அதுவரை அறிவிப்பாணைக்கு தடை விதிக்க வேண்டுமென்றும் கோரிக்கை வைத்துள்ளார். இதே மாதிரியான நியமன குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருப்பதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது. கரூரில் 41 பேர் பலியான சம்பவத்தில் பல நாட்கள் தலைமறைவாக இருந்தவர் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. கரூர் வழக்கை இப்போது சிபிஐ விசாரித்து வருகிறது. தவிக ஆட்சியில் குதிரை பேரம் நடப்பதாக உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் ஆகிய இடங்களில் பல்வேறு புகார் மனுக்கள் பதிவாகி வருகின்றன. இவை அனைத்திலும் சிக்கப் போகிறவர் ஆதவ் அர்ஜுனாதான். இவரது மனைவி மீது லாட்டரி தொடர்பான வழக்குகள் உள்ளன. கரூரில் 41 பேர் பலியான சம்பவத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் அமைச்சர் நிர்மல்குமார். கூட்டம் அதிகமாக இருக்கிறது, விஜய் வர தாமதமானால் அசம்பாவிதம் நடக்கும், எனவே அவரை சீக்கிரம் வரச் சொல்லுங்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் சொன்னது இவரிடம்தான். இது முதல் தகவல் அறிக்கையிலேயே இருக்கிறது. குதிரை பேர வழக்குகளிலும் சிக்குவார். நிதியமைச்சரான அமைச்சர் மரிய வில்சன் கட்டையை தூக்கி ஒரு குடும்பத்தை தாக்கும் வீடியோ இணையதளத்தில் பரவி அனைவரும் பார்த்த காட்சிகள். மரிய வில்சனுக்கும் அவரது அண்ணன் மரிய குலோத்துக்கும் இடையே சொத்து பிரச்சினை இருந்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாள் புதுச்சேரியில் உள்ள மரிய குலோத்தின் வீட்டுக்கு சென்று அவரையும் அவரது மனைவியையும் கட்டையை வைத்து தாக்கியிருக்கிறார் மரிய வில்சன். கதற கதற தாக்கியிருக்கிறார். வீட்டிலிருந்த பொருட்களையும் அடித்து உடைத்துள்ளார். கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தரப்பட்டது. மரிய வில்சன், அவரது அப்பா நெஸ்தோஸ் ஆகியோர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. மரிய வில்சன் கடந்த 4ஆம் தேதியன்று நீதிமன்றத்திற்கு நேரில் சென்றிருக்க வேண்டும். ஆனால் போகவில்லை. அவரை மீண்டும் 10ஆம் தேதியன்று வர சொல்லியிருக்கிறது நீதிமன்றம். பொது இடத்தில் போதை மருந்தை பயன்படுத்தி மாட்டிக்கொண்டவர் அமைச்சர் சரத்குமார். குழந்தைக்கு மாத்திரையை நசுக்கி கொடுத்தேன் என்பதை அந்த குழந்தை கூட ஏற்றுக்கொள்ளாது. அது மட்டுமல்ல, பல வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வீடியோக்களை வெளியிட்டார் என்று சொல்லி சிலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த புகாரும் பதிவாகியிருக்கிறது. விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றுள்ளது. அதில் ஓடிய மாணவிகள் காலை நீட்டி உட்கார்ந்திருந்தபோது அருவருப்பாக நடந்து கொண்டுள்ளார் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன். மாணவிகளது காலை தொட்டும் அவர்களது விரல்களுக்கு சொடுக்கு எடுத்தும் மிக மோசமாக நடந்து கொண்டார். இவை அனைத்தும் போக்சோ சட்டப்படி குற்றங்களாகும். இவர் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று குழந்தைகள் நல அமைப்புகள் டெல்லி குழந்தைகள் ஆணையத்துக்கு புகார் அனுப்பியிருக்கின்றன. ஆளுநரிடம் பாஜக நேரடியாக புகார் தந்துள்ளது. இப்படி லஞ்சம், ஊழல், 41 பேர் மரணம், பாலியல், போக்சோ, போதை மருந்து, அடிதடிகள், தாக்குதல்கள், குதிரை பேரம், இப்படி தண்டனை சட்டத்தின் அனைத்து பிரிவுகளிலும்
பல்வேறு வழக்குகளில் தூய சக்தி அமைச்சர்கள் துர்நாற்றமடிக்கும் வகையில் சிக்கி வருகிறார்கள் என முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.